வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போகி அன்றைக்கி நம்ம என்னெல்லாங்க செய்யணும், என்னெல்லாம் எரிக்கலாம்னு கேட்குறீங்களா? எண்ணத்தை தான் எரிக்கணும். எந்த எண்ணத்தை இன்றைக்கி எரிக்கணும்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் எரிப்பதற்காகத்தான். அந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய சேர்த்து வச்சுருப்போம். அந்த ஒரு வருஷத்தில் சேர்த்து வச்ச விஷயங்களை போட்டு எரிக்கணும். எதில் நெருப்பில் போட்டு எரிக்கணும்னா, கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணி, நான் இவர் மேலே கோபமாக இருக்கேங்க, அந்த கோபத்தை போட்டு எரிச்சிட்றேன். எனக்கு இந்த விஷயம் எனக்கு சோகத்தை கொடுக்குது, அந்த சோகத்தை போட்டு எரிச்சிட்றேன். எனக்கு இந்த விஷயம் எனக்கு வலியை கொடுக்குது, அந்த வலியை போட்டு எரிச்சிட்றேன். அந்த நிகழ்வை போட்டு எரிச்சிட்றேன். இந்த மாதிரி நம்ம மனசுக்கு ஒத்து வராத, நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்களை போட்டு நம்ம நெருப்பில் போட்டு எரிக்கணுமோ, ஒரு நெருப்பு பற்ற வச்சிடுறோம். பற்ற வச்சு அதில் போட்டு அப்படியே கண்ணை மூடி நின்றுக்கிட்டு, இல்லை முடிஞ்சால் உட்காந்துக்கோங்க, பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த நெருப்பில் போட்டு ஒன்று ஒன்றா அப்படியே மனசுக்குள்ளேருந்து அப்படியே எடுத்து போட்டு எரிச்சிருங்க. திரும்ப அது வரக்கூடாது, பொசுங்கிடணும். சரிங்களா? அந்த மாதிரி எரிக்கிறதுக்காக தான் போகின்ற ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன நம்ம பண்ணுறோம், இந்த காலத்தில் ஒரு டயரை நல்லா நெருப்பு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எரியணும். பெரிய டயராக கொண்டு வந்து போடு, டயரை போட்டு எரி. பிளாஸ்டிக் பொருட்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி கொண்டு வந்து எரி. இதெல்லாம் போட்டு எரித்தா நம்ம பொல்யூஷன் ஏற்படுத்திக்கிறோம். சரிங்களா? ஏர் பொல்யூஷன் சொல்லுவாங்க பாருங்கள். ஏர் பொல்யூஷன் ஏற்படுத்திக்கிறோம். இப்போ பனிகாலத்தில் நம்ம அப்படியே ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது ஏற்கனவே பனி போயிடுது. இப்போ போகி எரிச்சதுனால இது புகையா பனியானே கூட தெரில, ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குன்னா, ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது, தீஞ்சு போன ஸ்மெல் வருதுன்னா, ஏதோ தேவையில்லாத பிளாஸ்டிக்கோ இல்லை டயரோ போட்டு தேவையில்லாத சோஃபா என்னென்னமோ போட்டு எரிக்கிறாங்க. அதெல்லாம் எரிக்காதீங்க. வீட்டில் பழைய பாய் இருக்குது, கோரைப்பாய் இருக்குது, ரொம்ப பழசு யூஸே பண்ண முடியாது அந்த பாய். காட்டன் துணி இருக்குது, இது நல்லா கேட்டுக்கோங்க. நைலானோ இல்லை பிளாஸ்டிக்கோ இந்த மாதிரிலாம் போட்டு எரிக்காதீங்க. சரிங்களா? போகி அன்னைக்கு இந்த மாதிரி எதெல்லாம் தேவையில்லை அதை மட்டும் போட்டு எரிங்க. பேப்பர்லாம் தேவையில்லாத பேப்பர் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். அது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்காதீங்க. இப்போ பேப்பர் ரீசைக்கிள் பண்ணலாம். அப்போ ரீசைக்கிள்னு கடையில் வெயிட் எடைக்கு போட்டுருங்க. அதை போட்டுட்டு அவங்ககிட்ட காசை ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட வாங்கிக்கோங்க, பரவாயில்ல, ஃப்ரீயாக கூட கொடுத்துருங்க. அதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருட்களை எரிக்காதீங்க. அதே மாதிரி காற்றை மாசு பண்ணக்கூடிய பொருட்களையும் எரிக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு ரொம்ப பழைய பாய், காட்டன் துணி இந்த மாதிரி எதாவது போட்டு எரிச்சிட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளை மொத்தமும் போட்டு எரிச்சிடுங்க. இதற்கு தான் போகி பண்டிகை. இது எரிச்சிட்டிங்களா? எரிச்சு முடித்த பிறகு அடுத்த நாள் பொங்கல் செலிப்ரேஷன் பாருங்கள். பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா சும்மா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம மனசு சுத்தமாகிவிடும். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவாங்க, பொங்கலுக்கு முன்னாடி வீடை சுத்தம் பண்ணுவாங்க. டேபிள் சேர்லாம் நவுத்தி சில வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க, சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாமே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு முன்னாடி நம்ம மனசை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை அதை கொண்டு வந்து மனசுக்குள்ளே வைக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு எதுங்க தேவை? நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், என்னோடய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த மாதிரி நான் நல்லா படிக்கணும், சூப்பராக படிக்கணும், எனக்கு அடுத்த லெவல் இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி தான் கேட்குறோம் பாருங்கள். இதையெல்லாம் நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து பதிய வைக்கணும். அதுதான் வெள்ளடிக்கிறது. இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அதை தேவையில்லாம் தூக்கி போட்டுட்டு தேவையானதை கொண்டு வந்து வைக்கணும். இதுக்கு தாங்க போகி பண்டிகை. அந்த காலத்தில் போகிக்கு ஏதாவது விவசாயிகளுக்கு நிறைய பேர் இருந்தாங்க பாருங்கள். அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஏற்கனவே நெல் மூட்டைலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த நெல் மூட்டையெல்லாம் பழையன வெளியே போகிறதும், புதியன உள்ளுக்குள்ளே வரதும், புகுதலும். சரிங்களா? இப்போ பழைய நெல் மூட்டையெல்லாம் எடுத்து சேல் பண்ணுறது, கொடுக்குறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணி, மஞ்சள்லாம் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, நிறையா சாம்பிராணிலாம் போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் புது நெல் அறுவடைலாம் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த நெல்லெல்லாம் கொண்டு அடுக்கிறதுக்காக அந்த இடத்த க்ளீன் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் பூச்சிலாம் வராது. சாம்பிராணி போடுறது, மஞ்சள் கிருமி நாசினி தானே, இதெல்லாம் வைக்கிறதுனால நல்ல நெல் அப்படியே நல்ல பத்திரமாக அழகாக இருக்கிறதுக்காக கொண்டு வந்து வைக்கிறது. இதை தான் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இப்போ என்ன பண்ணோன்னா, தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டுட்டு நமக்கு விஷயங்கள் ஏதாவது தேவையான பொருட்கள் இருந்தால், தேவையாக மட்டும் இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவையானதாக இருந்தால் அதை நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கலாம். வீட்டுக்கு சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் ஒரு சிட்டிகை, நம்ம இப்போ நிறைய டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தரையில், அதனால் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் எடுத்து தண்ணியில் போட்டு கலந்து வீடு ஃபுல்லாக துடைக்கிறது ரொம்ப நல்லது, கிருமி நாசினி. அதுக்கப்புறம் நல்ல ஒரு சாம்பிராணி எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நறுமண சாம்பிராணி நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள். அந்த சாம்பிராணி போட்டு நீங்கள் தூபம் போடும்போதும் வீடு ஃபுல்லாக ஒரு நல்ல நறுமணத்தோட வாசனையோடு இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ போகி அன்றைக்கி வேறு இன்னொன்று என்ன ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னா, குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கிறது நல்லது. சிலர் முடிஞ்சால் குலதெய்வம் கோயில் பக்கத்துலேருந்து போயிட்டு வருவாங்க. ஆனால் வீட்டில் ரொம்ப தூரம் நாங்கள் போகணுங்க, ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் 2 நாள் ஆகும், 1 நாள் ஆகும்னா பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மனசார குலதெய்வத்தை கூப்பிட்டு ப்ரே பண்ணுங்கள். வீட்டில் யாராவது பெண்கள் இறந்துருந்தாங்கன்னா அவங்கள மனசார கும்பிடுங்க. அவங்களுக்கும் நல்லது நடக்கும், நமக்கும் நல்லது நடக்கும். அவங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா, அவங்க சூட்சமத்தில் வேறு ஒரு உலகத்தில் இருக்காங்க. நிறைய பேர் அந்த ஏக்கத்தில் இருப்பாங்க, நம்ம இன்னும் நிறையா வாழ்ந்திருக்கலாமே. சிலர் சின்ன வயசில் இறந்து போயிருப்பாங்க. ஸோ
இப்போ எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்குமே ஏக்கத்தில் இருப்பாங்க. அந்த ஏக்கம் சரியாகும் அவங்களுக்கு அடுத்த நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம இங்கே அவங்க நினச்சி கும்பிடும்போது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் நல்லது நடக்கும். சரிங்களா? இது ரொம்ப சூட்சமமான விஷயங்க. நிறைய பேர் இறந்த பிறகு நம்ம ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறவங்க, அது பெண்கள், முக்கியமாக ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க. அந்த பெண்களுக்கு ரொம்ப எமோஷனலாக அட்டாச்மெண்ட் இருக்கும்போது நம்ம ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்புறமா. சரிங்களா? இப்போ அவங்கள மனசார கும்பிட்டுட்டு அவங்க நீங்கள் நல்ல நிலை அடையுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட மனசார கேட்கும்போது இறைநிலை பிரபஞ்சமே அவங்கள நல்ல நிலைக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க தடையும் நீங்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் நல்ல நிலை கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்க உலகத்துக்கு போயிடுவாங்க. சரிங்களா? அதனால் போகி அன்னைக்கு உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி இறந்தவங்க எத்தனை வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு பரவாயில்ல, 3 வருஷம் ஆச்சு பரவாயில்ல, மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. 10 வருஷம் ஆச்சு பரவாயில்ல, மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க அடுத்த நிலை போயிட்டாங்களா, அடுத்த பிறவி எடுத்துட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஒரு தடவை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிக்கும் போது நன்றி உணர்வு இருக்குது பாருங்கள். அந்த நன்றி உணர்வு, இந்த நல்ல எண்ணங்கள் நமக்கே நல்லது கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப சூட்சமான விஷயங்கள். சரிங்களா? அதனால் போகி அன்னைக்கு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம இருக்கிற இடத்த மாசுபடுத்தாமல் நல்ல விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை போட்டு நல்ல விஷயங்களாக அதாவது தேவையில்லாத நல்ல விஷயங்களை போட்டு எரிச்சிட்டு நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளை போட்டுட்டு நமக்கு தேவையான விஷயங்களை மனசில் கொண்டு வந்து வச்சு நம்ம வீட்டுக்கு தேவை இருந்தால் பொருட்களை வாங்கி மனசார குலதெய்வத்தை ப்ரே பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறக்குது வழி பிறக்குது. தை மாதம் நமக்கு சிறப்பாக மாதமாக அமையும். தை மாதம் மட்டும் இல்லைங்க, தை மாதத்துலேருந்தே நம்ம எல்லா மாதமும் எல்லா நாட்களும் நமக்கு சிறப்பாக அமையுது. இதை செலிப்ரேட் பண்ணுவோம். வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.